இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு அரசியல் ரீதியான பதிவு கிடையாது, சட்ட ரீதியான பதிவு. நேற்று என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயங்களை சட்ட ரீதியா விளக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக நான் பதிவிடுறேன். அதாவது நேற்று உதயநிதி அவர்கள் கைது. எல்லாருக்குமே தெரியும், நேற்று வைரலா பரபரப்பா நிறைய விஷயங்கள் நேற்று போயிட்டு இருந்தது, நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது என்ன விஷயத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டாருன்னா, பெண்கள் குறித்து இரட்டை அர்த்தத்துல பேசுறாரு. அதாவது இந்த அரசு பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு அரசு. எந்த பெண்ணாக இருந்தாலும் நாளைக்கு இவர் இந்த பெண்ணை பத்தி பேசுவார், நாளைக்கு என்னுடைய அமைச்சர் அவையில இருக்கிற பெண்ணை பத்தி பேசுவாரு. இத மாதிரி இவர் எதிர்கட்சி தலைவர் எப்படி வேணாலும் பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு சும்மாலாம் விட்டுட்டு போக கூடாது. அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பா எஃப்ஐஆர் பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மட்டும்தான் இந்த கைது நடவடிக்கைகள்ல, உதயநிதி அவர்கள் கைது நடவடிக்கைகள்ல இந்த அரசு எடுத்திருக்கிறாங்க. நேற்று உதயநிதி அவர்கள் ஒரு பெரிய எதிர்கட்சி தலைவர். அவரை கைது செஞ்ச என்னென்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாம் பேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியா இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரி பேசக்கூடாது, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு நேற்றுக்கான அரெஸ்ட் நடந்திருக்கு. போலீஸ் 5:30 மணிக்கே ப்ரொடெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 8 மணிக்கு உள்ள போறாங்க. 8:15 மணிக்கு அவர் வெளியே வராரு. உள்ள போய் சட்டையை மாட்டிட்டு வரேன்னு போறாரு. அதன் பிறகு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே அமைச்சர்கள் வராங்க, தொண்டர்கள் வராங்க. என்ன ரீசன்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் 8 மணிக்கு 8:30 மணி 9 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து நேரா தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, அடுத்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடிதான் ரிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அங்கதான் இவங்க பெயில் எடுக்கிற மாதிரியான ஒரு கட்டாயமும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த விஷயத்துல உதயநிதி தரப்புல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, 10-10:15 மணி வரைக்கும் இழுக்கிறாங்க. அந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் இன்னும் காரை கடன் கழிக்கல அப்படிப்பட்ட விஷயங்கள், என்னென்னமோ ஆர்கியூமெண்ட்ஸ், ஏகப்பட்ட பேர் வராங்க. தொண்டர்கள் உள்ள விடல, வண்டியை விடல, போலீஸ வேலை செய்ய விடல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கமிஷனரே நேரடியா வராரு. நேரடியாக வந்த பிறகு இந்த அரெஸ்ட் நடக்குது. உடனடியாக உதயநிதி அவர்கள் தரப்புல உயர்நீதிமன்றத்துல என்ன பண்றாங்கன்னா, 10:30 மணிக்கு ஓபன் கோர்ட்ல இந்த முன்ஜாமீன் மனுவை அவசர வழக்கா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்துல, உயர்நீதிமன்றத்துல ரெப்ரசன்ட் பண்றாரு. நீதிபதி அவர்கள் என்ன பண்றாரு, அந்த பெட்டிஷனை நான் 2:15 மணிக்கு இந்த பெட்டிஷனை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுவை அலோவ் பண்றாரு. ஆனா நேத்து ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா, 12 மணி வரைக்கும் உதயநிதி அவர்கள் மேல காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வாய்மொழியாக சொன்னதாகவும் ஒரு நியூஸ் பதிவிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஆர்டர்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே குறிப்பிடப்படல. இந்த ஆர்டர்ல இல்லாததுனால போலீஸ் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ப்ரொசீஜர் அரெஸ்ட் பண்ணி நேத்து கூப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பிறகு 2:15 மணிக்கு என்ன விஷயங்கள் நடந்ததுன்னா, இந்த அரசு தரப்புல ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஏற்கனவே இவரை கைது செஞ்சுட்டோம், இவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம், நாங்க இவரை ரிமாண்ட் பண்ற இன்டென்ஷன் கிடையாது, இவரை ஸ்டேஷன் பெயிலே விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரப்பு ஆர்குமெண்ட்ஸ அந்த இடத்துல ரிப்ளையா கொடுக்குறாரு. நீதிமன்றம் என்ன பண்றாங்க, ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு. அரெஸ்ட் ஆயிட்ட பிறகு இந்த முன்ஜாமீன் மனு மெயின்டெனபிலிட்டின்ற ஒரு கேள்வியே வராது அப்படின்ற ஒரு விஷயத்த நீதிமன்றம் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த வரையிலே நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன்லயே பாத்தீங்கன்னா, நாங்க நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கின் சூழ்நிலையை பொறுத்து நாங்க இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன்லயுமே பெயில் வழங்கலாம், எங்களுக்கான அதிகாரம் 482 BNFS பயன்படுத்தி வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் குறிப்பிடுறாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் நீதிமன்றத்தில் நடந்தது. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், ஸ்டேஷன் பெயில்ல நீங்க இன்னைக்கு விசாரிங்க, இன்னைக்கு விட்டுடுங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுமே நீதிமன்றங்கள் குறிப்பிட்டு அந்த ஆர்டர்ல குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இவங்க தரப்புல ஆர்குமெண்ட் நாளைக்கு சட்டசபை கூடுது, அதற்கு இவர் வரக்கூடாது, இவர் முக்கியமான எதிர்கட்சி தலைவர், இது ஒரு அரசியல் பழிவாங்கல், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் முன் வச்சு வாதம் பண்ணியிருப்பாங்க. நல்லா இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கோங்க, ஒரு கைது செய்த பிறகு முன்ஜாமீன் மனு மெயின்டெனபிள் கிடையாது. ஆனா இந்த ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வழக்கின் சூழ்நிலையை பொறுத்து நீதிமன்றம் இந்த முன்ஜாமீன் மனுவே ஜாமீன் மனுவா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த உத்தரவு உங்களுக்கு வேணும்ன்றவங்களுக்கு கமெண்ட்ல ஆர்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுக்குறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.